எஸ்ஐஆர்னா என்ன? எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன, அப்புறம் ஏன் இதெல்லாம் கொண்டு வராங்க, இதை ஏன் எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறாங்க, இதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, வாக்காளர் சரிபார்ப்பு தான். இதுக்கு முன்னாடி வந்து 2002 வந்து இது நடந்திருக்குது. 2002 நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து 2022 இல்லையா, 2லிருந்து 4 சட்டமன்ற தேர்தலையும் அதுக்கு இடையில் நிறைய நாடாளுமன்ற தேர்தலையும் சந்திச்சிருக்கு இந்த தமிழகம். 2026 அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. மொத்தம் 2026 சேர்த்து 24 வருஷம் ஆகுது. இதற்கு முன்னாடி நம்ம வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த வாக்காளர் சரிபார்ப்பு செய்து 24 வருஷம் ஆகுது. 24 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சரிபார்த்ததை இப்போ தான் தேர்தல் ஆணையம் சரிபார்க்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ 2002க்கு அப்புறம் இறந்து போனவர்கள் அவங்கள வந்து இன்னமும் நம்ம வந்து, அதாவது முறையாக இறப்பு சான்றிதழ் கொடுக்கப்படாதவங்க எல்லாருமே வந்து இன்னமும் வந்து தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர்களாகவே இன்னும் வச்சிருக்குது. ஒரு இன்டென்சிவாக கொண்டு போய் இவர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து பதிவு செய்யாத வரை அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு கணக்கு. அது மாதிரியே இப்போ ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இந்த ஊரில் இருக்காங்க, இந்த ஊரில் அவங்களுக்கு வந்து 18 வயசு ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க ஓட்டு போட்டுறாங்க, முதல் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து இந்த ஊரில் ஓட்டு இங்கேயே இருக்கும். அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊரில் வந்து அவங்க கணவருடைய வாழக்கூடிய ஊரில் வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு புதுசாக அவங்கள வந்து ஓட்டல் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கேயும் ஒரு ஓட்டு இருக்கும், அவங்க வாக்கப்பட்டு போனவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த ஊர்லேயும் ஒரு ஓட்டு இருக்கும். இப்போ ஒரே பேரில் வந்து பல எபிக் நம்பர், ஒருத்தரே வந்து பல வார்டில் பல இடங்களில் ஒரே பேரில் வாக்காளர்களாக வந்து இருக்கிறாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க ஆல்ரெடி கொடுத்த ஒரே தரவுகளை வச்சு மறுபடியும் அவங்களால வேற புதுசாக வாக்காளராக ரெஜிஸ்டர் பண்ணி புதிய வாக்காளராக சேரக்கூடிய ஒரு சிஸ்டம் நம்ம நாட்டில் இருக்குது. அது கொஞ்சம் ஒன்றும் பண்ண முடியலை. அது அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ வந்து போன எலெக்ஷனில் கணக்கு பண்ணி பார்க்கோம்னா ஒரு ஓட்டு போடுறோம் இல்லையா, ஓட்டு பர்சன்டேஜ் வந்து போன தடவை நடந்த பர்சன்டேஜ் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 55லேருந்து 60% தான் ஓட்டு பதிவாகுது. ஸோ மொத்தமாக இருக்கிற 100% ஓட்டர்ஸ் இருக்கிற ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, அதில் வந்து 55%, 60%, 65% அப்படி தான் மொத்தமாகவே ஓட்டு பதிவாகுது. ஸோ மீதி இருக்கிற 35%, 40% எங்கே போச்சு? ஸோ 40%, 30% எங்கே போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ வெளிநாட்டில் இருப்பாங்க, சில பேரால் ஓட்டு போட வர முடியாது. அதில் ஒரு 10%, இதில் ஒரு 10% போனாலும் 70 to 75% இருந்தே ஆகணுமே. ஏன் அந்த மாதிரிலாம் இல்லை, 60% மீதி ஒரு 10% என்ன அப்படின்னு வரும்பொழுது, அவர்கள் தான் இந்த மாதிரியான புலம்பெயர்ந்த ஓட்டர்ஸ், இறந்து போனவங்க, ஒரே பேரில் இருக்கக்கூடிய நிறைய ஐடி மிஸ்மேட்ச், அதாவது யாரையுமே தவறு சொல்ல முடியாது. சில நேரங்களில் இந்த மாதிரி என்ன ஒரே பேரில் நிறைய வாக்காளர்கள் ஐடி, பல ஊரில் ஒரே பேரில் இருக்கக்கூடிய ஐடி, எபிக் நம்பர் மட்டும் நிறைய மாறும். அவங்க வந்து இந்த ஊரில் ஒரு ஓட்டு, அந்த ஊரில் ஒரு ஓட்டு, அந்த மாதிரியான ஒரு குளறுபடிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த குளறுபடிகளாக சரி செய்யணும் அப்படின்னு தான் மத்திய அரசு வந்து இந்த மாதிரியான திட்டத்தை கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சதுல வந்து எந்த தப்பும் நான் சொல்லலை. ஆனால் இன்னும் எலெக்ஷனுக்கு 6 மாதம் தான் இருக்கு. இந்த 2026 ஏப்ரல் மேல எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ வந்து நவம்பர், இந்த நாளுக்குள்ளேயே 1 மாதத்துக்குள்ளே இதை முடிக்கணும்னு நினைச்சு இதை கொண்டு வந்தது தான் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சு 4.5 வருஷம் ஆகுது. 4.5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அடுத்த ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. 4.5 வருஷமா நீங்க சும்மா இருந்து விட்டு வரப்போற 6 மாதத்துல பரபரன்னு இதில் இறங்கி செஞ்சீங்க அப்படின்னா, இதில் எந்த அளவுக்கு நீங்க வந்து சரியான நியாயமான தரவுகளை மக்கள்கிட்ட வாங்கி எப்படி நீங்க சரியான ஒரு வாக்காளர்களை எப்படி நீங்க கொண்டு வர முடியும்? இப்போ நீங்க எடுக்கிறீங்க, இந்த அவசரமாக எடுக்கிறீங்க, இதை வந்து தப்பா போகுது, இதில் சரியா போகுது, அது எல்லாமே இதாகிடுது, இதில் ஏதேனும் முறைகேடு நடக்குது, திருப்பி நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு நடத்துவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ திருப்பி நீங்கள் நடத்துவீங்க, எப்போ நடத்துவீங்கிறது தெரியல. ஸோ இப்போ நீங்கள் அவசரமாக மக்கள்கிட்ட கொடுத்து வேகமாக ஒரு நாள் 2 நாள் டைம், அவங்களுக்கு வேலைக்கு போகிற அவசரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி மாற்ற போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முறைப்படி இதை செய்யணும். இவ்வளவு கடைசி நேரத்தில் வந்து இவ்வளோ வேகம் தேர்தல் கிட்ட வச்சுக்கிட்டு இவ்வளோ வேகமாக செய்யணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி எவ்வளோ காலங்கள் இருந்துச்சு, அப்போ எல்லாம் விட்டு இப்போ திடீர்னு பறக்க செய்கிறாங்க. அதில் நிறைய வாக்காளர்கள் விடுபட்ட வாய்ப்பு இருக்குது. பல வாக்காளர்களுக்கு அவங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்க முடியாது சொல்லுவாங்க. இப்போ சில பேர் தவறுதலாக பதட்டத்தில் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியாமல் அவங்க தவறுதலாக நிறைய மாற்றி ஃபில்லப் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் மாற்றி ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வந்து தப்பாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு உரிமை இருக்குது. ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த ஆளும் கட்சிகளுக்கு, இந்த இருக்கிற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற இவங்களுடைய வாக்குகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க. ஸோ இந்த கட்சிகள் எதிர்க்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ இப்போ என்னுடைய இது என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது, இதில் விடுபட்டு போனால் என்ன நடக்கும், இதில் தவறுதலாக இதில் நீங்கள் இதில் நீங்கள் தவறுதலாக நீங்கள் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்க வேணாம். ஏன் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறதுல ஏதாவது தவறு, ஏதாவது பிழை, ஏதாவது விட்டு போயிடுச்சு, இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கும் அதில் இருக்கிற தரவுக்கும் சரியில்லை, ஒத்து போகலை அப்படின்னா ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மறுபடியும் இதை சரி செய்யறதுக்கு மறுபடியும் அதே தேர்தல் ஆணையம் வந்து இன்னும் இந்த ஃபார்ம் கொடுத்து இதை ஃபில்லப் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வச்சிருக்காங்க. இதை கொடுத்ததோட உங்களுக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு
போகிறது கிடையாது. அது சரி செய்யறதுக்கு அவங்கள்ட்ட நிறைய அடுத்தடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம காத்துக்கணும். உடனே நம்ம வந்து இது தப்பு இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கத்தி கூப்பிட போகிறதுல அதில் கருத்து பதிவு செய்யறதுல அது எந்த விதத்துலையும் பயன் அளிக்காது. ஸோ இது ஒரு மத்திய அரசினுடைய கீழே வரக்கூடிய தேர்தல் ஆணையம். ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து இப்போ எடுத்துருக்கிறது இது வந்து காலதாமதமாக கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்டது தவிர, ஆனால் இது ஒரு சரியானது தான். இதை நீங்கள் முன்னாடியே ஒரு ஸ்லோ மூவாக செஞ்சுருக்கலாம். இவ்வளோ திடீர்னு இவ்வளோ வேகத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.